ஹலோ பாஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம ஆட்டோ பயோகிராஃபி ஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது கம்ப்ளீட்லி புக் ரிவ்யூவா இருக்குமே தவிர, ஒரு ப்ரமோஷனல் வீடியோவாவோ, இந்த ஸ்டாக் தான் நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற வீடியோவும் இருக்காது. இது கம்ப்ளீட்லி ஒரு பிகினரா நான் படிச்சு என்னோட ரிவ்யூ தான் சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட சேனல் தான் பிரிதிஷன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்ல ஒண்ணு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த புக்கு யார் சூஸ் பண்ணலாம்? அதாவது நான் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ரொம்ப பிகினரு. எனக்கு ஸ்டாக்க பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுறவங்க, இந்த ஆட்டோபயோகிராஃபி ஸ்டாக்ன்னு சொல்லப்படுற இந்த புக்க நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த புக்க நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நான் இந்த புக்கு எத நோக்கி அமைக்கப்பட்டது? அதாவது எத மையப்படுத்தி எழுதப்பட்டது? எந்த மாரியான உவமைகள்லாம் வச்சு எழுதப்பட்டது? அப்படின்றத நான் வந்து சொல்லிர்றேன். நம்பர் 1, ஆத்தர் வந்துட்டு டிசிஎஸ்ல வொர்க் பண்ண ஒரு விபி. ஓகேங்களா? ஸோ அவர வந்துட்டு நான் கீழ பேர் எல்லாமே குடுத்துடுறேன். சரிங்களா? நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இவரு என்ன மாரியா அந்த ஸ்டாக்க வந்து அணுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஃபேண்டஸியா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ கடவுளும் அப்புறம் வந்துட்டு ஸ்டாக்கும் ஒரு கம்பேரபிளா வந்து போட்டிருப்பாரு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப் போனோம் அப்படின்னா, இந்த புக் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஸ்டாக் வந்துட்டு அ கடவுள்கிட்ட போய் புலம்பும். என்ன வந்துட்டு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. என்ன வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்க கூட சேர்ந்தா வந்து லாபமே வரமாட்டேங்குது. நான் அவங்க சேர்ந்து நஷ்டமாயிட்டேன். ஃபேமிலி நடுத்தர வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு கடவுள் கிட்ட வந்து ஸ்டாக் வந்து சொல்லும். ஸோ கடவுள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சரி, இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீயே போயிட்டு சொல்லிக் குடுத்துரு. மக்களுக்கு போய் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிக் குடுத்துரு. நான் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தரேன்னு சொல்லிட்டு ஸ்டாக்க வந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷன தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட் 3 பேஜுக்கு மேல கடவுள் பத்தி அதுக்கு மேல இது பெருசா எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதே மாரி ஆத்தர் வந்துட்டு எந்த ஒரு மத நம்பிக்கையும் வந்து டச் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கடவுள் பேர சொல்லி, அவரு தான் அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்ற மாரி சொல்லல. உங்களுக்கு என்ன கடவுள் புடிச்சிருக்கோ, அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி தான் முதல் 3 பக்கம் வரைக்குமே வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நார்மலா வந்துட்டு ஒரு மெட்டஃபரா போகும். அதாவது உவமையா வந்து போயிட்டுருக்கும். ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஒரு மக்களுக்கு எப்படி சொல்லி தருது அப்படின்னு தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த புக்கோட சம்மரி இப்ப சொல்லப் போனோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் நெறைய வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 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 ஸ்டோரி, அதாவது இந்த ஒரு ஸ்டோரி புக் மாரி தான் ஆத்தர் எழுதியிருப்பாரு. ஸோ ஆத்தர் எப்படி வந்துட்டு இத சூஸ் பண்ணுவாரு அப்படின்னா, ஆ ஸ்டாக் வந்து பூமிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது ஸ்டாக்குக்கு வந்து கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் குடுத்ததுக்கப்புறம், ஸ்டாக் வந்துட்டு ஒருத்தர் சூஸ் பண்ணும். அவர் பேரு வந்து கோபிந்த். கோபிந்த் வந்து நம்ம பண்ற எல்லா தவறுகளுமே அவர் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது அ சேவிங்ஸ்ல இருக்க காசு தூக்கி ஷேர் மார்க்கெட்ல போய் லாஸ் ஆவுறது. அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்க வைஃப் கிட்ட திட்டு வாங்குறது. உன்னால தான் மோசம்னு சொல்லி ஸ்டாக்க திட்டுறது. ஸோ இன்ட்ராடே பண்றது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் பண்ணுவாரு. ஸோ ஸ்டாக் வந்து அவருக்கு வந்து சொல்லிக் குடுக்கும். நீ வந்து எனக்கு தப்பான புரிதல்ல இருக்க. நான் உனக்கு வந்து கம்ப்ளீட்டா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ ரொம்ப அழகாவே வந்து சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க படிக்கும்போது லிட்டரல் ஒரு கதை புக் மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சொல்லிக் குடுக்கும். அதாவது கோபிந்த் எப்படிலாம் வந்து ஒரு ஸ்டாக்க சூஸ் பண்ணணும். ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்க எப்படி அவர் சூஸ் பண்ணணும். எத்தன வருஷம் ஹோல்டு பண்ணணும். எத்தன வருஷத்துக்கான அனாலிசிஸ் வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு யூஸ் ஆகும். எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஷார்ட்டான மெட்டஃபர் சம்மரி. ஸோ எனக்கு மெட்டஃபர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு ஓகே, ஒரு கதை மாரி ஒரு புக் படிக்க பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா ஆட்டோபயோகிராஃபி ஸ்டாக் வந்து நீங்க படிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் புக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புக்ல வந்து ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாமே நான் வந்துட்டு சொல்லிடுறேன். அப்படியே சைட் பை சைடா மைனஸ் சொல்றேன். ஸோ பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து எனக்கு தெரியாது ப்ரோ. ஸ்டாக்க பத்தி எள்ள அளவும் கூட தெரியாது ப்ரோன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து அவங்க பினான்சியல் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது எங்க போய் பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் மனி கண்ட்ரோல், ஸ்கிரீனர்.காம் எல்லாமே இது வந்து போட்டிருப்பாங்க. இத்தனைக்கும் இந்த புக் வந்து 2014ல வந்த புக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நான் ஒரு கம்ப்ளீட்டா பிகினரா ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. நான் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கேன் அப்படின்னா, இத நீங்க எடுக்கலாம். ஏன்னா, இதுல வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி வந்து டிரைவன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்க நீங்க ஏன் வந்துட்டு உங்க மூளை எமோஷனலா பாக்குது. பட் உண்மை அது கிடையாது. ஸ்டாக் வந்து லாஜிக்கலா தான் பாக்குது அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிந்த் வந்து நம்ம மாரி எல்லாமே எமோஷனலா தான் வந்துட்டு பார்ப்பான். எப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அதிகமா இருக்கு, நான் பிட் பண்ண போறேன். இது வந்து லோவா போகுது, நான் பிட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த வெப்சைட்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பண்ற ஆளு. பட் ஸ்டாக் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் அப்படி கிடையாது. நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ நீ லாஜிக்கலா தான் நீ வந்து பார்க்கணும். நீங்க எமோஷனலா வந்த அப்படின்னா என்ன வந்து நீ லூஸ் பண்ணிடுவ. என்கிட்ட லூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து எமோஷனலா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மனசுல இருக்க எல்லா கேள்வியுமே எடுத்து சொல்ற ஒரு புஸ்தகமா வந்துட்டு, கண்டிப்பா ஆட்டோபயோகிராஃபி ஸ்டாக் வந்து ஷூரா இருக்கும். எனக்கு வந்து தெரியல ப்ரோ. நான் வந்து ஒரு ஒரு புக்க வந்து பிக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து ஒரு நல்ல புக் சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, என்னோட பெர்சனல் சஜஷன் வந்துட்டு
ஆட்டோபயோகிராஃபி ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இதில் ஒரு மைனஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராட்ரே ட்ரேடராக இருக்கீங்க. நான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்பேன், நான் எல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. மினிமம் நான் ஒரு 8 மந்த் டு 1 இயர் ஒரு ஸ்டாக்கை மினிமம் ஹோல்டு பண்ணுவேன். இல்லை லாங் டேர்மில் ஒரு 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணுவேன். இல்லை வந்து ஹெவி லாங் டைம் பீரியடான ஒரு 10 இயர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுவேன். ஃபியூச்சருக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த இந்த ஆட்டோபயோகிராஃபி ஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எஃப்என்ஓ ட்ரேட் பண்ணாலும் சரி, அப்புறம் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்கிராப்லராக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். ஆக்சுவலாக 90% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து தோக்குறாங்க. சரிங்களா? அதாவது லாங் டேர்ம் நம்பி வந்தவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து ஜெயிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம்ல வந்தவங்க எல்லாருமே தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஜீரோதா, அதுக்கப்புறம் அப்ஸ்டாக் க்ரோல இருக்க ஓனர்ஸே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஓப்பன் அப்பா வராங்க. ஸோ செபியும் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டாக்ஸ் அதிகமாக கொடுத்தா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பேக் இன் டு த டாபிக். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. ஸோ கோபிந்த் வந்துட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக் கிட்ட எடுத்துட்டு வருவாரு. நான் ஸ்டாக் வந்து சொல்லும் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் கொண்டு வா, அந்த லிஸ்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 012 அப்ரோச்சில் வந்து அவங்க அதை எடுப்பாங்க. பட் கோவிந்த் வந்து என்னென்ன எடுத்துட்டு வருவார் பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டாஸ் எடுத்துட்டு வருவார், எஸ்பிஐ ஸ்டாக் எடுத்துட்டு வருவார். ரெண்டுத்தையுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்டாக்காக எடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இபிஎஸ் வேல்யூ பாரு, ஏர்னிங் பர் ரேஷியோ பாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஏர்னிங் பர் ரேஷியோ, டைல்யூட்டட் இபிஎஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஷர் வேல்யூனா என்னது. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பேசியிருப்பாங்க. ஸ்பிளிட்டு பேசியிருப்பாங்க, ஒரு ஷேர் எப்படி பிரிக்கிறாங்கன்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து அந்த 2 ஸ்டாக்கை நவுத்தி வச்சிருவாங்க. ஸோ வோல்டாஸையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துன்னு வருவார், அதையும் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு மேலே எஸ் பேங்க் வந்து எடுப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ எஸ் பேங்க் வந்து செம்ம லாஸில் போயிட்டு இருக்கு. ஸோ ஆத்தர் வந்து அந்த புக்கில் வந்து ஸ்டாக் வந்து எஸ் பேங்க் தான் நீ சூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆத்தர் 2 டிஸ்க்ளைமரும் கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு இது வேண்டாம், ஐ மீன் எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேனே தவிர இதுதான் நீங்க வாங்கணும்னு சொல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாரு. ரெண்டாவது அவரே அப்பாலஜைஸும் கேட்டிருப்பாரு. ஸோ எவ்வளோ பெரிய பெரிய ஷேர்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு, ரிலையன்ஸ் அந்த மாதிரிலாம் விழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாரு. செகண்ட் எடிஷன்ல, ஃபர்ஸ்ட் எடிஷன் எனக்கு தெரியல, பட் இதில் கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் புக். அதே மாதிரி சொல்றேன், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஃபெயிலியர் புக்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன். ஒரு ஃபெயிலியர் புக் வெளில வருது அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா சரி யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் தவிர ஓப்பனாக சொல்கிற சில பேர் தைரியங்கள் இருக்குது, சிலது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க பண்ணுற தப்பை நம்ம பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ ஃபெயிலியர் புக்னு அதை ஒதுக்காதீங்க, ஜஸ்ட் அதை வந்து பாருங்கள். அப்படியே யூடியூப்ல கூட ஆடியோ சம்மரிஸ் வந்து நிறையா இருக்குது. பட் என்னோட பர்சனல் சஜஷனான ப்ரமோஷனல் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நான் ஓப்பன் சொல்ல அஃபிலியேட் லிங்க்லாம் கிடையாது. வேணுன்றவங்க வந்து வாங்கி படிங்க. இது நேஷனல் பெஸ்ட் செல்லரும் கூட. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு ஸ்டட்டிக்கான ஸ்டாக்ஸை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸ்டட்டிக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னா வந்து ட்ரெடிஷனல் ஸ்டாக்ஸு, பேங்க் ஸ்டாக்ஸு, கோல் இந்தியா, ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்ஸை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டாக பேசியிருக்க மாட்டாங்க. அதாவது அவர் இருந்த பீரியட்ல, இவர் எழுதுனது 2014 சம்திங் எழுதியிருக்காரு. ஸோ 2014ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருந்தது, அது ட்ரெடிஷனலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க ஸ்டாக்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நம்ம மாதிரி சொல்கிற ஏஷியன் பெயிண்ட்ஸு, பேங்க் ஸ்டாக்ஸு, ரொம்ப ஸ்டட்டிக்கான ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஈவன் தோ மோராலஸ் வந்து யூஸ்லெஸ்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் படித்து பார்க்குறப்போ ஒரு ஐடி ஸ்டாக்ல போடாதீங்க, அதுக்கு பதில் ட்ரெடிஷனல் ஸ்டாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் லூஸ் அ கேபிட்டல்ன்ற மாதிரி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹1,00,000 நீங்கள் 5 கம்பெனியாக போடுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ₹1,00,000 போட்டிருக்கீங்க, அதில் வந்து 3,00,000 திரும்பி கிடச்சிருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆனால் அந்த அந்த 5ல் ஏதாவது ஒரு கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணாமல் தான் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்க்காம ஹோல் கேபிட்டலாக நீங்கள் பார்த்து தான் அது வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதை பற்றி பெருசாக அதில் பேசலை. பட் ஸ்டில் ஆனால் இப்போ ஒரு கரண்ட் சினாரியோவில் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் நான் வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி புக் வந்து தாராளமாக படிக்கலாம். இட்ஸ் அ மஸ்ட் பைனே நான் வந்துட்டு சொல்லுவேன். பிகினருக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி புக் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் இருக்கும். சும்மா டெஃபினிஷன் மாதிரி போடாமல் ஒரு கதை மாதிரி சூப்பராக கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ரொம்ப லாஜிக்கலி டிரைவனாக இருக்கும். அதாவது ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு லாஜிக்காக எப்படி வந்து டிரைவன் ஆகுது, அதை நம்ம எப்படி வந்து லாஜிக்கலாக வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணணும்.
ஸோ ரொம்பவே இருக்கும். அது மாதிரி எமோஷனல் பேரியர் எப்படி பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. அது மாதிரி ஹியூமன் ஃபீலிங்ஸ் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் பக்கம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எமோஷனலி மார்க்கெட் எப்படி போகுதுன்றது கரெக்டாக தெரியணும். அது இந்த புக்கில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஐபிஓஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அதை வந்து வாங்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க ரேட் கம்மியாகும், விற்க ரேட் அதிகமாகும். ஸோ இதை வந்து எமோஷனல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஐபிஓ வந்து லான்ச் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ அந்த ஐபிஓ லான்ச் ஆன உடனே எல்லாரும் அதை வாங்குவாங்க. ஸோ அந்த ரேட் கம்மியாகும். ஸோ விற்க ரேட் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஹை பாயிண்ட் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணணும் நீங்கள் போட்ட காசு திருப்பி எடுக்கிறதுக்கு. வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்லுவார், நெவர் லூஸ் த கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த புக் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கும். ஸோ எமோஷன்ஸுக்கு டிரைவன் ஆகாதீங்க, மற்றவங்க எமோஷன்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சிட்டேன்னு கேட்டால் கிடையாது. நான் ஒரு பாதிக்கிட்ட படிச்சு முடிச்சிட்டேன். பட் எனக்கு ஃபண்டமெண்ட் எல்லாமே தெரியும். பட் எனக்கு எமோஷனலி எனக்கு சில டாக்டிக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது பற்றியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய க்ரோத் கிடையாது. நான் கம்ப்ளீட் பிகினர் தான். பட் ஸ்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்கோ அப்படின்றத சொல்லிட்டேன். பட் கேவி நாராயணன் இந்த ஆத்தர் வந்துட்டு ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஆத்தர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு படித்த ஒரு புக் இதுதான். அதே மாதிரி இந்த புக்கை படிச்சதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் சீனிவாசனா இருக்கட்டும், இல்லை வந்து காவேரி நியூஸ் படிக்கிறவங்க, இந்த பிஸ்னஸ்ல இருக்கு தெரியுமா, இல்லை பேசுகிறவங்களா இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் எனக்கு வந்து புரியுது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட்டே வந்து சொல்லிடுவாங்க. சப்சிடரினா என்ன, ஸோ எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினராக ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எனக்கு எந்த புக் எடுக்கணும்னு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆட்டோ பயோகிராஃபி ஸ்டாக். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் நான் சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி ஒரு 3த்தையும் கலந்த ஒரு சேனலாக தான் இருக்கும். ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனலாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, பூமர் மாதிரி இல்லாமல் ரியல் ப்ராக்டிக்கல் சினாரியோட இருக்கும். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் எல்லாமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஐ மீன் போக போக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது அந்த ஒரு லாங் டேர்மில். ஸோ சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டிசர்வ்டாக நான் இருப்பேன்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். சி இன் த ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை வந்து தொடர்ந்து பார்ப்பேன், நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட் குரூப்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஷேர் மார்க்கெட் பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி புக் யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட் நெக்ஸ்ட் வீடியோ. பை.